வணக்கம். திமுகவை வீழ்த்த ஒரே வழி இதுதான். சசிகலா சொன்ன அப்டேட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதாவது தமிழக மக்களின் நலன் காக்க ஒன்றுபட்ட அதிமுக தான் ஒரே தீர்வு என்று வி.கே. சசிகலா அவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியினரும் பார்த்து போராமைப்படுகின்ற அளவுக்கு ஒளிர்ந்த நம் இயக்கம் இன்றைக்கு ஏளனமாக பேசும் அளவுக்கு இருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய இருபெரும் தலைவர்கள் இல்லாத நிலையில் இன்று கட்சி பெரும் சோதனைக்கு ஆளாகியுள்ளது. கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள், விலகி இருந்தவர்கள் என அனைவரும் கரம் கோர்த்து ஒன்றிணைந்து எதிரியை வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக என்னும் கழகம் இருக்கிறது. நாம் மனக்கசாயங்களை மறந்து கருத்து வேறுபாடுகளை கடந்து கட்சியின் நலன், கட்சியின் எதிர்காலம், கட்சியின் வெற்றி முக்கியம். அந்த வெற்றி திமுக என்ற கூடிய தீய சக்தியை வரும் தேர்தலில் வீழ்த்துவதாக அமைவது மிக முக்கியம் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டிய முக்கிய தருணம் தற்பொழுது வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வி.கே. சசிகலா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எந்த திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் அரசியல் களத்தில் இருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பாடுபட்டார்களோ அந்த திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலை நாம் உருவாக்கிவிடக் கூடாது. எனக்கு நாம் கட்சியினர் யார் மீதும் எந்த விதமான கோபமோ வருத்தமோ கிடையாது. உங்களின் ஒருத்தியாக, உங்களின் சகோதரியாக இருந்து அனைவருடனும் ஒன்றிணைந்து கழக பணியாற்றவேன். அதையே நான் விரும்புகிறேன். கட்சி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகிறது. இதனை இப்படியே இனியும் வேடிக்கை பார்ப்பது நாம் இருபெரும் தலைவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு வி.கே. சசிகலா அவர்கள் சொல்லியிருக்கிறார். தமிழக மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநீதியாகிவிடும். எனவே தமிழக மக்களின் நலன் காக்க ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக தான் ஒரே தீர்வு. அதைத்தான் அனைவருமே விரும்புகிறார்கள் என்று நம்முடைய வி.கே. சசிகலா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வி.கே. சசிகலா அவர்களுடைய கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமியோ, நம்முடைய ஓ பன்னீர்செல்வமோ, டிடிவி தினகரனோ இன்னமும் பதிலளிக்காம இருக்கிறாங்க. விரைவில் இவங்க என்ன பதில தரப்போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வி.கே. சசிகலா அவர்கள் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் வாயிலா சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.